அந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோட கூட்டணின்னு அறிவிக்கிறீங்க. தமிழ்நாட்டுல கூட்டணிக்கு தலைவரே அவர் தான் இருக்கு. அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் டிஃபால்ட்டா அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த வழக்கு பாதிக்காத? வேற ஏதோ காரணம் இருக்கு. எடப்பாடி உஷாராகணும். இல்லாட்டி அவர் எதையோ விட்டுத்தர தயாராகிவிட்டார்னா நான் புரிஞ்சுக்குவேன். எடப்பாடி எதையோ இழப்பதற்கு தயாராகிவிட்டார். அந்த பயத்தின் காரணமாக, நெருக்கடியின் காரணமாக, தர்ம சங்கடத்தின் காரணமாக தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏங்க ஒருத்தன் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான், ஏன் அடிக்கிறேன்னு கேட்க மாட்டீங்க, திருப்பியும் ஒரு அடி அடிக்க மாட்டீங்கன்னா நான் என்னன்னு புரிஞ்சுக்காது? ஒண்ணு அவருக்கு பலம் இல்லை, இல்ல ஏதோ தப்பு பண்ணிருக்கிறாரு. அதான் சார். இல்ல நீ அடிச்சுக்க, உனக்கு உரிமை இருக்குன்னு குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இதான சார் ஒரு காட்சியை பார்த்தா நம்ம அப்படிதானே புரிஞ்சுக்க முடியும். எடப்பாடியினுடைய செய்கைகள் துரதிருஷ்டவசமா அதைத்தான் நினைவுபடுத்துது. இது அதிமுகவுக்கு நல்லதல்ல, எதிர்கால அதிமுகவுக்கு நல்லதல்ல. ஒருவேளை மனசுல ஓபிஎஸ் வச்சிருக்காரோ? ஏன்னா இவ்வளவு விசுவாசம் இல்ல, நீங்க இப்சன் பட்ஸ்னு 1000 பேரை சொல்லலாம். அதுல யூகத்தை எல்லாம் ஒரு லெவலுக்கு மேல நம்ம பண்ணணும். பிஜேபி சில்மிஷம் பண்ணுது, ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது அப்படின்னு மட்டும் நமக்கு தோணுது.